மதுரையில் கொரோனா மற்றும் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணியையும் குழந்தையையும் காப்பாற்றிய அரசு மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 23 வயது கர்ப்பிணி கொரோனா வைரஸ் தொற்றுடன் கர்ப்பகால உயர் இரத்த அழுத்தம் மற்றும் மஞ்சள் காமாலை நோய்களோடு மதுரை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் கடந்த 16ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சவாலான அறுவை சிகிச்சை மேற்கொண்டதன் மூலம் பூரண நலத்துடன் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. கடும் சவாலான நோய்களுடன் போராடிய அந்த பெண்ணிற்கு மருத்துவ வல்லுநர்களின் கூட்டு முயற்சியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு அனைத்து வகை நோய் தொற்றிலிருந்தும் குணமடைந்து தாயும் சேயும் நல்ல நலத்துடன் வீடு திரும்பினர். இதனையடுத்து சிறப்பாக பணியாற்றிய மருத்துவ குழுவினரை மருத்துவமனை முதல்வர் சங்குமணி நேரில் அழைத்து பாராட்டினார். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ராக்காட்சியம்மன் கோயில் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 3 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள ராக்காட்சியம்மன் கோயில் அருவியில் நீர்வரத்து அதிகரித்து பாறையில் வெள்ள நீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இதை அறிந்த அப்பகுதி மக்கள் அருவிக்கு சென்று குளித்து மகிழ்கின்றனர். ஈரோடு ஹஜ்ரத் ஷேக் அலாவுதீன் பாதுஷா அவுலியா தர்காவில் நடைபெற்ற கந்தூரி விழாவில் இஸ்லாமியர்கள் கூட்டு தொழுகையில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் காவிரி கரையில் அமைந்துள்ள ஹஜ்ரத் ஷேக் அலாவுதீன் பாதுஷா அவுலியா தர்கா சுமார் 823 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த தர்காவில் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளிலும் அமாவாசை தினங்களிலும் மனநோய் பாதிப்பு உள்ளவர்கள், குழந்தை பேறு இல்லாதவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், தொழில் அமையாதவர்கள் என பலரும் வந்திருந்து பிரார்த்தனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் முஹர்ரம் மாதத்தையொட்டி தர்காவில் சந்தனக்குட உரூஸ் மற்றும் கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அப்போது தர்காவிற்கு வந்த இஸ்லாமியர்கள் தூவா ஊதியும் கூட்டு தொழுகைகளிலும் ஈடுபட்டனர். பண பலன்களை உடனே வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கட்டுமான தொழிலாளர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு கொரோனா ஊரடங்கு தடுப்பு கால நிவாரணத் தொகை 2000 ரூபாய் வழங்க கோரியும், வழங்கப்படாமல் உள்ள ஓய்வூதியம் உள்ளிட்ட பண பலன்களை உடனே வழங்க வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். சந்தன மரத்தை வெட்டி கடத்த முயன்ற இருவரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே மானான்விளை பகுதியில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான நிலத்தில் தானாக வளர்த்து வந்த சந்தன மரங்கள் அதிக அளவில் காணப்படுகிறது. இந்நிலையில் அடர்ந்த மரங்கள் நிறைந்த பகுதியில் சந்தன மரங்களை துண்டுகளாக வெட்டி சாக்குப்பையில் அடுக்கிக் கொண்டிருந்த இருவரை பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் இருவரும் மேக்கா மண்டபம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ், ஜெருசிம் என தெரியவந்தது. பின்பு அவர்களிடம் இருந்து 20,000 ரூபாய் மதிப்பிலான சந்தன மரங்களை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா காரணமாக மண்பாண்டங்களை ஏற்றுமதி செய்ய முடியாமல் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுங்காக்கடை, தலக்குளம், அருமனை, குலசேகரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மண்பாண்டங்கள் செய்யும் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். இங்கு செய்யப்படும் மண்பாண்டங்கள் தமிழகத்தில் பிற மாவட்டங்களிலும் வெளி மாநிலங்களுக்கும் கொண்டு சென்றும் விற்பனை செய்து செல்கின்றனர். கொரோனா காரணமாக வெளி மாநிலங்களில் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் மண்பாண்டங்கள் தேக்கமடைந்துள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே வெளி மாநிலங்களுக்கு மண்பாண்டங்களை கொண்டு செல்ல அனுமதியும் நிவாரணமும் அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகையை வழங்காமல் வேளாண் பயிர் காப்பீடு நிறுவனம் மோசடியில் ஈடுபட்டதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் விடுபட்ட 916 வருவாய் கிராமங்களுக்கு 2019-20ஆம் ஆண்டு காப்பீட்டிற்கான இழப்பீட்டுத் தொகையை உடனே வழங்க வலியுறுத்தி நாகை ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக காவிரி விவசாய சங்கத்தினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பயிர் காப்பீடு வழங்காத கிராமங்களுக்கு உடனடியாக இழப்பீட்டுத் தொகையை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் வேளாண் இன்சூரன்ஸ் நிறுவனத்தை தமிழக அரசு தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோஷங்களை எழுப்பினர்.
ராசிபுரம் அருகே கடித்த பாம்பை அடித்துக் கொன்று பாம்புடன் அரசு மருத்துவமனைக்கு பெண் சிகிச்சை பெற வந்த சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த உடையார்பாளையத்தைச் சேர்ந்த கவிதா என்பவர் கூலி வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம்போல் கடலை செடியை பிடுங்கும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது திடீரென கட்டுவிரியன் பாம்பு கவிதாவை கடித்துள்ளது. இதில் காயமடைந்த கவிதா பாம்பை விடாமல் துரத்திச் சென்று அடித்துக் கொன்று பாம்புடன் ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு சென்றார். இதை பார்த்த மற்ற நோயாளிகள் மற்றும் மருத்துவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் கவிதாவிற்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்தனர். கொரோனாவை காரணம் காட்டி பிற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மறுக்கும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை கண்டித்து தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி மற்றும் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைகளில் கொரோனாவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிற நோய்களுக்கு சிகிச்சை பெற வரும் நோயாளிகளை கொரோனா வைரஸை காரணம் காட்டி எந்த சிகிச்சையும் அளிக்காமல் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் அனுப்பி வைக்கின்றனர். இதனால் மருத்துவம் செய்யாமலே வீடுகளில் நோயுடன் பொதுமக்கள் முடங்கி கிடப்பதாக கூறி தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை அருகே 70 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய நபரை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே திருக்கானை கிராமத்தைச் சேர்ந்த கணவனை இழந்த 70 வயது மூதாட்டி செல்லத்தாயி கடந்த 3ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது மழை பெய்ததால் வீட்டிற்குள் புகுந்த அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் பாண்டி என்பவர் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக கூறப்படுகிறது. மூதாட்டி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கார்த்திக் பாண்டியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீர்வீழ்ச்சியில் பொதுமக்களை குளிக்க அனுமதிக்க கோரியும் சிதிலமடைந்த பகுதிகளை மறுசீரமைப்பு வலியுறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சியில் பொதுமக்களை குளிக்க அனுமதிக்க கோரியும் மற்றும் சிதிலமடைந்த அருவி பகுதியை மறுசீரமைப்பு செய்ய 15 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்க கோரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வாடிப்பட்டி வருவாய் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். மதுராந்தகம் அருகே ஐஓசி நிறுவனம் எரிவாயு குழாய் பதிக்கும் பணியை விவசாயிகள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ராமாபுரம் கிராமத்தில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மூலமாக தூத்துக்குடியில் இருந்து எண்ணூர் வரை எரிவாயு குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அரசு நிர்ணயித்த இழப்பீட்டுத் தொகையை வழங்கிவிட்டு குழாய் பதிக்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கிவிட்டு குழாய் பதிக்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என கூறி பணியை விவசாயிகள் தடுத்து நிறுத்தினர். நத்தம் அருகே உயிரிழந்த கோவில் காளைக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆவிச்சிப்பட்டி எட்டிக்குளம் ஐயனார் கோயில் காளை வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்தது. இந்த காளையை ஜல்லிக்கட்டு விழாவிற்காக அலங்கரித்து அனுப்புவதை வழக்கமாக கொண்ட ஊர் மக்கள் காளை இறந்ததும் சோகத்தில் ஆழ்ந்தனர். காளை சொர்க்கவாசல் சென்றதாக கருதிய திருவிழா போல் கொண்டாடி மலர் அஞ்சலி செலுத்தி வைதிக முறைப்படி சடங்குகள் செய்து பொதுமக்கள் அடக்கம் செய்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ஆக்கிரமிப்பை அகற்றாததால் கையில் தேசிய கொடியை ஏந்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தம்பிப்பட்டி ஊராட்சியில் சாலையில் இருபுறமும் ஆக்கிரமித்துள்ள கடைகளை அகற்றக் கோரியும் ஆக்கிரமிப்பால் 17 வருடங்களாக தம்பிப்பட்டி கண்மாயில் நீர்வரத்து இல்லாமல் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் கூறி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கிராம மக்கள் பலமுறை புகார் அளித்துள்ளனர். இதுவரை ஊராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு சுதந்திர தீர்வு கிடைக்க வேண்டி கையில் தேசிய கொடியேந்தி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் பிரதமரின் கிசான் உதவி திட்டத்தில் முறைகேடு செய்த 824 பேரின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளதா என்பது குறித்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த ஏப்ரல் மாதத்திற்கு பின் விதிமுறைகளை தளர்த்தி விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு கூறியதை அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 10,910 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதில் விவசாயிகள் அல்லாதோர் என கண்டறியப்பட்ட 824 பேரின் வங்கிக் கணக்குகளை அதிகாரிகள் முடக்கியுள்ளனர். கோத்தகிரியில் எம்ஜிஆர் சிலையை முற்றுகையிட்டு அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நீலகிரி மாவட்ட அதிமுகவின் பல்வேறு கட்சி பதவிகளில் உள்ள நிர்வாகிகள் நேற்று மாற்றம் செய்யப்பட்டனர். அதில் கட்சியில் பல ஆண்டுகளாக இருந்து வரும் மூத்த நிர்வாகிகளுக்கு பதவி வழங்காமல் புறக்கணித்துள்ளதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் கட்சி பதவி கிடைக்காத நிர்வாகிகள் கோத்தகிரி டானிங்டன் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் சிலை முன்பு திரண்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியில் நீண்ட காலமாக இருப்பவர்களுக்கு பதவி வழங்காமல் அமமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு பதவி வழங்கியுள்ளதாகவும், கொடநாடு கொலை வழக்கிலும் சசிகலா குடும்பத்தினருடனும் தொடர்பில் இருப்பவர்களுக்கு மாநில அளவில் பதவி வழங்கியதாகவும் குற்றம் சாட்டினர். உலக பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு திசையன் விளை பகுதியில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. நெல்லை மாவட்டம் திசையன் விளை அருகே உள்ள அணைக்கரை புனித பிரகாசி அம்மாள் ஆலயத்தில் உலக பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் 4 வயது முதல் 14 வயது வரை உள்ள இளம் பெண்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய விளையாட்டான பல்வேறு விளையாட்டுகளை விளையாடினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கொரோனா ஊரடங்கால் வறுமையில் வாடும் பள்ளி மாணவர்களுக்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தங்களது சொந்த செலவில் ஆசிரியர்கள் வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மீனாட்சிபுரம் கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 5 மாதங்களுக்கும் மேலாக கொரோனா தொற்றாலும் ஊரடங்கு உத்தரவாலும் பெரும்பாலானோர் வேலைக்கு செல்லாமல் இருந்தனர். குடும்பம் வறுமையில் வாடி வந்ததால் பள்ளி செல்லும் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து மீனாட்சிபுரம் அரசு நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்களுக்கு அரிசி, பருப்பு, காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தங்களது சொந்த செலவில் வழங்கியுள்ளனர்.